அன்பு தந்தையே, ஜூபிலி ஆண்டின் திருப்பயணியாக பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கும் திரு அவை நம்பிக்கை ஆண்டாக எமக்கு அளித்திருக்கும் இந்நாட்களில் இறை வார்த்தையை அதிகமாக வாசிக்கும் பழக்கத்தை எம்மிடையே உருவாக்க வேண்டுமென்று திரு அவை கேட்டு நிற்கின்றது. அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளை அறிமுகப்படுத்தி அதன்படி வாழ்வை கொண்டு நடத்த அனுமதித்தார். அதனை எதிர்த்தவர்களை இறைவன் அளித்தார். எனவே இறைவனின் வாழ்வை கடைப்பிடித்து அவரின் திட்டத்தின்படி வாழ எமக்கு பணியாளர்கள் தரப்பட்டுள்ளனர். அவர்கள் தம் வாழ்வாலும் வார்த்தையாலும் எம்மை வழிநடத்துகிறார்கள். அவர்களுக்காக நாம் வேண்டுவோம். அதே வேளையில் இன்று குருத்துவ அபிஷேக தினத்தை 45 வருடங்கள் கொண்டாடும் தந்தை பிளேந்திரன் அடிகளாரையும் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவரின் உடலுள்ள ஆரோக்கிய வாழ்விற்காக இறைவனிடம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிக சூரங்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் நெறிப்படுத்த ஆண்டவருடைய ஆவியினுடைய உதவியை வேண்டுவோம். இன்றைய பலியானது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், நன்றி பலியாகவும், வேண்டுதல் பலியாகவும், பிறந்தோர்க்கான ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே எட்வர்ட் மில்டன் டனிகா தமது 13வது பிறந்த தினத்தையும், சுமன் ரொபின்சன், விஜயகுமார் வினோஸ், ரெஜி ரஸ்மிகா 5வது பிறந்த தினத்தையும், ரகுதாஸ் சுமதி ஆகியோர் தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பாக அவர்களுக்காக வேண்டுவோம். அவருடைய உள்ள கருத்துக்களை நிறைவேற்ற அவருடைய எதிர்காலம் பலமாக அமைய ஆண்டவருடைய அருளை வேண்டுவோம். மேலும் நன்றி பலியாக இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மை தினங்களுக்காகவும் ஒரு குடும்பத்தினர் நன்றி செலுத்துகின்றார்கள். அருட்பணி ஞானராஜ், அருட்பணி சார்ல்ஸ் கொலின்ஸ் தங்களுடைய குருத்துவத்தின் 35வது வருடத்தை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் வேண்டுவோம். மற்றும் ஒரு குடும்பம் வெளிநாடு சென்றமைக்காக நன்றி கூறி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்த குடும்பத்துக்காகவும் வேண்டிக் கொள்வோம். வேண்டுதல் பலியாக விசா கிடைக்க வேண்டுமென்றும் கில்மன் வெளிநாட்டு பயணம் சரிவர நற்கருணை நாதருக்கும் மாதாவுக்கும் வேண்டுதல் பலி செலுத்துகின்றார்கள். நோயிலிருந்து குணம் பெற இன்பகுமார் ரியானா அவருக்காக வேண்டிக் கொள்வோம். பிறந்தோர்க்கான ஆன்ம இடைப்பாற்றியாக சூசப்பிள்ளை தங்கமணி, பிலிப் மரியதாஸ், பெஞ்சமின் குலேந்திரன், டெலஸ்கோ பெட்ரிஷியா, ராசமணி மித்திரன், அந்தோனி சுபமாலை அருளம்மா, குலேந்திரன் ஜெயராணி, சேவியர் அஞ்சலினா, சேவியர் பசில் வேலண்டைன், சேவியர் டன்ஸ்டன், சேவியர் சுரேந்திரன், சேவியர் சரோஜினி மேபுல், வெஸ்டியாம்பிள்ளை மரிய சலோமை, வெஸ்டியாம்பிள்ளை மரியதாஸ், ராஜசேகரம் பாவை, தேவதாஸ் புஷ்பராணி புஷ்பமணி, அடுத்தந்தை பொனிஃபஸ், அடுத்தந்தை இம்மானுவேல், கப்ரியல் மார்க்ரெட், மன்னர் ஆண்டனி பட்டம்மா, செபஸ்டியன் ஜோசஃபின், அலோசியஸ் தோமஸ், செபஸ்டியன் ராஜேந்திரம், துரசிங்கம் செல்லகுமார், மிக்கேல் கப்ரியல், மன்னர் ஆண்டனி சிவமாலி அம்மா இவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காக வேண்டுவோம். இன்றைய தினத்திலே
புனித இக்னாசியார் லோயலா இக்னாசியாருடைய தினமாக இருக்கின்றது. இவர்தான் ஜேசு சபையை நிறுவியவர். ஜேசு சபையினர் இன்று உலகின் பல பாகங்களிலே கல்வி பணி செய்கின்றார்கள். பல பல்கலைக்கழகங்களை, பாடசாலைகளை, பெரிய குறுமடங்களை அவர்கள் நிர்வகித்து அரும்பணி ஆற்றி வருகின்றார்கள். அவருடைய சேவைக்காகவும் வேண்டுவோம். பள்ளியிலே நாம் தகுந்த முறையிலே பங்கு கொள்ள எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பலங்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியோன் உமது குடும்பத்தின் தலைவனாக இருக்க திருவுளமானீர். நான் அருள்பணியை உமக்கு கொந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிட்டு ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, திருவசனங்கள் 16 தொடக்கம் 21 மற்றும் 34 தொடக்கம் 38 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துக்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் தடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்க விடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிட்டு ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதே அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அது நெருப்பு இருப்பதையும் இஸ்ரவேல் வீட்டார் காண்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு
நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உலகிறவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. உம் திருமகனின் சொற்களை எங்கள் உள்ளத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்திரளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 47 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: உன்னரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றையோ வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் உன்னரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறை நூல் அறிஞரும் தம் கருபுரத்தில் நின்று புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார்.
இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்தபின் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரங்களே, நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இந்த மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் முன்னரசு பற்றிய 3 உவமைகளை வாசிக்க கேட்கின்றோம். நேற்றைய தினத்திலே கண்டெடுக்கப்பட்ட புதையல், முத்து ஆகிய உவமைகள் எங்களுடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டன. இன்று கடலில் வீசப்பட்டு எல்லா விதமான மீன்களையும் வாரி வரும் விலைக்கு ஒப்பாகும். அன்பான சோதரங்களே, கிறிஸ்துவனுடைய போதனைகள் அனைத்தையும் மிகவும் சுருக்கமாக கூற வேண்டுமாயின் அனைத்தும் இறையரசு பற்றியதாகத்தான் இருந்தது. இறையரசு பற்றி எடுத்துரைக்கவும், இறையரசின் மதிப்பீடுகளை, விழுமியங்களை, பண்புகளை மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிக்கவும், மக்களை இறையரசின் சாட்சிகளாக மாற்றவும் தான் கிறிஸ்துவனுடைய போதனைகள் அமைந்திருந்தன. அந்த வகையிலே முதல் 2 உவமைகளும் இறையரசின் தன்மையை பற்றியவை. அதாவது கண்டெடுக்கப்பட்ட புதையல், விலை உயர்ந்த முத்து, இவை 2ம் இறையரசின் தன்மையை பற்றியவை. ஆனால் இன்று நாங்கள் வாசிக்கின்ற இந்த வாசகம் இறையரசுக்கு யார் யார் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள். அங்கே கூறப்படுகின்றது, கடலிலே வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி வழங்கும். நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த ட்ரோலர் என்று சொல்லி. அப்படியான ஒரு வலை தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. எல்லாவற்றையும் வாரி வரும். அதன் பிற்பாடு அவர்கள் கரையிலே அமர்ந்து நல்லவற்றை தெரிவார்கள், தீயவற்றை புறந்தள்ளுவார்கள். நாங்கள் இன்று பார்ப்போமாயிருந்தால் திருச்சபையிலே எந்தவித பாகுபாடுமின்றி எல்லோரும் இருக்கின்றோம். நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு, தூயவர்களும் உண்டு, பாவிகளும் உண்டு. அப்படியான ஒன்றுதான் திருச்சபை. திருச்சபையிலே எவரும் புறந்தள்ளப்படவில்லை. அதுதான் யதார்த்தம். ஆபிரகாமினுடைய அழைப்பு முதல் கிறிஸ்துவனுடைய காலம் வரை, கிறிஸ்து முதல் இன்று வரையும் அங்கே எல்லா விதமான மக்களும் இருக்கின்றார்கள். இறுதி வரையும் ஆண்டவர் எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். அதே வேளையிலே யார் யார் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பது எங்களுடைய வேலையல்ல. தீர்மானிப்பது அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்பது எங்களுடைய பணி அல்ல, ஆண்டவருடைய பணி. ஆனால் அது கட்டாயம் நடக்கும். அந்த செய்தி தான் இதன் வழியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. தெரிவு கட்டாயம் நடக்கும். யார் நல்லவர், யார் தகுதியற்றவர் என்பதை தெரிவு செய்யப்படுவர். அது நடக்கும். ஆகவே அதற்கு ஏற்ற முறையிலே வாழ வேண்டும் என்பதை கற்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உவமையை கூறுகின்றார். எல்லோரும் இருக்கின்றோம் என்ற காரணத்திற்காக மட்டும் எல்லோரும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக உன்னரசில் சேர முடியாது. இறுதி நாளில் ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு தக்கவாறு தெரிவு செய்யப்படுவர். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்நாளிலேயே அதை நாங்கள் மனதிலே கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அதுக்கு ஏற்ற முறையிலே அமைத்து கொள்ள முயற்சிப்போம். இந்த சிந்தனைகளோடு எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுக்களை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, நீர் எமக்கு தந்த வார்த்தைகளையும்
கட்டளைகளையும் உமது நியமங்களையும் கடைப்பிடித்து உமக்குரிய மக்களாக ஒருவருக்கொருவர் அன்புடன் ஏற்றுமையுடனும் என்றும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட மக்கள் பேறு பெற்றோர் என கூறிய ஆண்டவரே, இன்றைய நாளில் தமது குருத்துவ வாழ்வில் 45வது ஆண்டு அபிஷேக நாளை கொண்டாடும் எமது உதவி பங்கு தந்தை பிலேந்திரன் அடிகளாரை நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய முன்மாதிரியான எளிமையான வாழ்க்கை முறைகளை நாமும் கண்டு பாவித்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எமது அன்றாட வாழ்வில் எவற்றையெல்லாம் தேடி அலைந்தாலும் உலக சுகத்தைத்தான் அனுபவிக்க முடியும். எமது உள்ளத்திற்கும் அமைதிக்கும் கிடைப்பதில்லை. எனவே அமைதி கிடைக்கும் இறைவனிடம் ஒரு கணப்பொழுது அமர்ந்து அவரிடம் வேண்டிய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளினை உகந்தமாக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கு வந்தவராக நாள்தோறும் பயணிக்க நீரே அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்தரலாம். உம்மிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அருள்வரங்களை தொடர்ந்து இருந்தரலாம். பல்வேறு தேவைகளை கருத்திலே கொண்டு மனதிலே கொண்டு வேண்டுதலாக உம்மிடம் தருகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீர் கனிவோடு ஏற்று அந்த வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்றவர்கள் இந்த உலகத்திலே மாழ்ந்திருக்கக்கூடிய முறையிலே நீர் அவர்களை ஆசீர்வதித்தரலாம். இறந்து போன எல்லாருக்காக மன்றாடுகின்றோம். சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற இறந்த முறவர்களுக்கு நிலை வாழ்வளித்தரலாம். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தங்களுடைய மனித பலவீனத்தினால் செய்த எல்லா பாவங்களையும் நீர் அவர்களுக்கு மன்னித்து அவர்களை உங்களுடைய இன்ப சன்னிதானத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். இன்னும் சிறப்பான முறையிலே எங்களோடு சேர்ந்து இந்த பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தந்தை பிலேந்தன் அவர்களுக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் அவருடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் குருவாக இந்த மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற பொழுது நீரே அவரோடு இருந்து அவரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அவருக்கு தேவையான உடலுள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெளிவனும்
நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அர்ப்பணியை மேற்கொள்ளும் என்னை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் இப்பள்ளியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடக்குமாறு அப்பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்ஸி ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவரில் உமக்கு வந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வார்த்தைகளுக்கான சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தி, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகை காண புனது எதிர்நோக்கி எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பேணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். அன்பான சகோதரங்களே, நாங்கள் திருப்பலியிலே குருக்களுக்காக மன்றாடி இருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக எங்களோடு சேர்ந்து கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை விக்டர் பிலேந்தன் அவர்களுக்கு இன்றைய நாளிலே குருத்துவ நாளை இன்றைய நாளிலே அவர் தன்னுடைய குருத்துவ நிறைவு நாளை குருத்துவ அபிஷேக நிறைவு நாளை கொண்டாடுகின்றார், நினைவு கூறுகின்றார். அவருக்கு உங்கள் எல்லோர் சார்பிலே உமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குருவாக 45 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கின்றார். சிறப்பான முறையில் நாங்கள் எல்லோரும் அறிந்த வகையிலே கூடுதலாக கல்வி, அறிவியல் சார்ந்த துறைகளிலே அவர் சிறப்பு மிக்கவராக பணியாற்றி இருக்கின்றார். பல பாடசாலைகளிலேயும் பல்கலைக்கழகத்திலேயும் அவர் பணியாற்றி தன்னுடைய அறிவையும் தன்னிடம் இருக்கின்ற ஆழமான ஆற்றல்களையும் சிறப்பான முறையிலே இறையரசின் வளர்ச்சிக்காகவும் அதே வேளையிலே சமூகத்தினுடைய சிறப்புக்காகவும் அதை ஆற்றி வருகின்றார். ஆகவே அவருக்கு உங்கள் எல்லோர் சார்பிலேயும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குருத்துவ அழைத்தலுக்கு மிக பிரமாணிக்கமாக வாழ்கின்றார். இறைவனோடு நிறைவாக அமைதியான முறையிலே உறவாக வாழ்கின்றார். மிக எளிமையான முறையில் எங்கள் எல்லோருடைய வாழ்வுக்கும் முன்னுதாரணமாக இருக்கின்றார். அவருடைய உடலுள்ள ஆரோக்கியத்துக்காக சிறப்பாக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். அவருடைய ஒழுக்கம் நிறைந்த, அவருடைய கட்டுப்பாடு நிறைந்த ஒரு முன்மாதிரியான குருவாக எங்கள் மத்தியிலே நடமாடுகின்றார். ஆகவே அவருக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒரு சிறப்பான ஆளுமையுள்ள மனிதனை இறைவன் தெரிந்தெடுத்து அவரை மிக அழகாக உலகாலமும் பராமரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்விலே ஏற்படுகின்ற எல்லா விதமான கஷ்டங்களிலேயும் நோய்களிலேயும் இறைவனே துணை நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து இவருக்காக நாங்கள் திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். அன்பிக்க சகோதரங்களே, இந்த திருப்பலியை சிறப்பாக ஒழுங்குபடுத்திய தந்தை பங்கு தந்தை யாவிஸ் அவர்களுக்கும் பங்கு தந்தை அடுத்தந்தை ருஹானுக்கும் என்னுடைய நன்றிகள். அடுத்தந்தை யாவிஸ், நான் இந்த வந்த நாள் முதல் என்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் கவனித்து நான் நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு உதவியாக இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதேபோல் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்ட அடுத்தந்தை இருதயதாஸ், அடுத்தந்தை பெனட், ஃபாதர் ருஹான், பிரதர், சிஸ்டர், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகின்றேன். நன்றி. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, நன்றிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.